ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல். தமிழில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 6th புக்கில் இருக்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் வந்து லாஸ்ட் வீடியோவில் 27th கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ 28th கொஸ்டின்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் பி 4. ஆசார கோவையில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் பி 100. வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? ஆப்ஷன் பி 5. தொகை சொற்களில் சரியாக பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ முத்தேன், கொம்புத்தேன், பொந்துத்தேன், ஈத்தேன். சரியாக பொருந்தாததை தேர்வு செய்க. ஆப்ஷன் டி மின் தூக்கி, எக்ஸலேட்டர். தவறானது. உதித்த என்ற சொல்லிற்கு உரிய எதிர்ச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ மறைந்த. ஆசிய கண்டத்திலே மிக பெரிய நூலகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ சீன நாட்டில் அமைந்துள்ளது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படுபவர் முடியரசன். நெக்ஸ்ட் ஒன், பஞ்சபாண்டவர் ரதம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? பஞ்சபாண்டவர் ரதம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் பி அண்ட் சி. முதலாம் நரசிம்மன் மாமல்லன். முதலாம் நரசிம்மன் மாமன்னன். 37 கொஸ்டின் பாருங்க. தமிழில் உள்ள சுட்டெழுத்துக்கள் எத்தனை? சுட்டெழுத்துக்கள் 3. ஆப்ஷன் ஏ. உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யார்? ஆப்ஷன் சி திருவள்ளுவர். நிலையான செல்வம் எது? நிலையான செல்வம் ஊக்கம். ஆப்ஷன் சி. பின்வரும் கூற்றுக்களை கவனி. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் சரியானது. ஆப்ஷன் பி சரியானது. கூற்று காரணம் சரி. பொருந்தா ஒன்றை தேர்வு செய்க. அவள் என்பது பொருந்தாதது. சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வினா பொருளை தரும் எழுத்து எது? ஆப்ஷன் டி ஏ. ஆற்றுண்ணா வேண்டுவது இல் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் யாது? பழமொழி 400. ஆற்றுண்ணா வேண்டுவது இல். ஆப்ஷன் சி பழமொழி 400. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல். ஆப்ஷன் சி கல்வி. கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார்? கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் பெரியார். திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் யார்? பட்டுக்கோட்டையார். திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டையார். பொருந்தா ஒன்றை தேர்வு செய்க. பழமொழி 400 பொருந்தாதது. ஆப்ஷன் சி. ஏட்டில் படித்ததோடு இறந்துவிடாதே நீ, ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே என்ற பாடல் வரிகள் எழுதியவர் யார்? பட்டுக்கோட்டையார். ஆப்ஷன் டி. ஏட்டில் படித்ததோடு இறந்துவிடாதே நீ, ஏன் படித்தோம் என்று மறந்துவிடாதே. பட்டுக்கோட்டையார். காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஏ காட்டாறு. ஆப்ஷன் ஏ காட்டாறு. பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க காமராசர் எத்திட்டத்தை அறிமுகம் செய்தார்? சீருடை திட்டம். சீருடை திட்டம் காமராசர் பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி வர அறிமுகம் செய்தார். இன எழுத்துக்கள் என அழைக்கப்படுபவை வல்லினமும் மெல்லினமும். ஆப்ஷன் ஏ. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்று எடுத்துரைக்கும் நூல் பழமொழி 400. தவறான சொல்லை தேர்வு செய்க. வென்றான் என்பது தவறானது. சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் என்பது சரியானது. ஆசாரக்கோவை என்பதன் பொருள். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் வன்கயத்தூர். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் வன்கயத்தூர். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது. ஆப்ஷன் டி பொறை. மயங்கொலி எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? ஆப்ஷன் சி 8. மயங்கொலி எழுத்துக்கள் 8. ஒப்பு
ஒப்பரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை என்னும் வரிகள் இடம்பெறும் நூல் ஆப்ஷன் சி ஆசாரக்கோவை. ஒப்பரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆசாரக்கோவை. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாது? மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. சரியாக பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஏரி குளம் என்பது சரியாக பொருந்தாதது. அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலங்கிடுவான். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புதியதொரு விதி செய்வோம். அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலங்கிடுவான். மயங்கொலி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது என்பது மயங்கொலி பிழையற்ற தொடர். சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பாரதியார். ஆப்ஷன் சி. சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் பாரதியார். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலினை தொகுத்தவர் சு. சக்திவேல். நாட்டுப்புற இயலாய்வு சு. சக்திவேல். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யார்? நுகர்வோர். ஆப்ஷன் டி. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்காதீர்கள் என்பது யாருடைய அறிவுரை? ஔவையார். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாரின் அறிவுரை. பொருந்தாததை ஒன்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி பொருந்தாதது. மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர். மண்ணினும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மண்ணின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் ஆப்ஷன் பி மூதுரை. மண்ணினும் மாசற கற்றேனும் சீர்தூக்கின் மண்ணின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் மூதுரை. ஆப்ஷன் பி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? மக்கள் கவிஞர். பி. ஆப்ஷன் பி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் மக்கள் கவிஞர். ஒப்புரவு என்பதன் பொருள் யாது? ஒப்புரவு என்பதன் பொருள் ஆப்ஷன் பி பிறருக்கு உதவி செய்தல். ஆப்ஷன் பி பிறருக்கு உதவி செய்தல். அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.